ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல். நம்ம எப்பவும் போல் காலையிலே எழுந்திரிச்சு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கடாய் வச்சுருக்கோம். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு தட்டினது போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது நம்ம வீட்டில் சமையல் தாங்க. இது எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகிறதுக்காக செஞ்ச சமையல். இது காலையில் சமையல், டிஃபன் கட்டி கொடுக்குறதுக்காக அந்த சமையல் தான் இன்றைக்கி. இப்போ மஞ்சள் போட்டு முடிச்சிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு அது நல்லா மிளகாய் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். வதக்கிட்ட பிறகு இந்த வெண்டைக்காவை போட்டிருக்கேன். அந்த வெண்டைக்காய் போடுறது கட் ஆகிடுச்சு. அதில் உப்பு தேவையானதை போட்டுட்டு நம்ம அந்த வெண்டைக்காய் அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அது எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இது சூடாகட்டும். இதுக்குள்ளே நம்ம துவையல் செஞ்சிடலாம். துவையல்னால் எங்கள் ஊரில் சம்மந்தி சொல்லுவோம், நீங்கள் துவையல் சொல்லுவீங்க. இப்போ துவையல் அரைக்கலாம். எங்கள் ஸ்டைலில், கேரளா ஸ்டைலில் துவையல் தான் நான் செய்கிறேன். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பாதி தேங்காய் கூட எடுத்துருக்கலாம். கொஞ்சமாக தான் எனக்கு கிடச்சிது. இப்போ ஒரு 5 பச்சை மிளகு, பெரிய பச்சை மிளகு போட்டிருக்கேன். 5 பச்சை மிளகு போட்ட பிறகு கொஞ்சமாக ஒரு துண்டு புளி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பச்சை மிளகு வேணான்றவங்க காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகா பொடி போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டு தான் அரைச்சிருக்கேன். இப்போ நான் சாப்பாடு கட்டிடுறேங்க. அவருக்கு சாப்பாடு கட்டி அவர் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிவிட்டு, அவரும் நானும் ஒன்றா தான் போவோம். அவருக்கு கடகடன்னு டைம் ஆகிடுச்சு. 7:45 கிளம்பணும். அவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் வேலை செய்கிறாரு. அதனால் கடகடன்னு கிளம்பணுன்றதுக்காக அவருக்கு சாப்பாடு கட்டிட்டு அவருக்கு அந்த துவையலை வச்சுட்டு, சம்மந்தியை வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வச்சேங்க. இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட்டா பிடிக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வச்சேன். அவருக்கு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தாங்க பிடிக்கும். இந்த கறி மீனெல்லாம் எடுத்துகிட்டு போக அவருக்கு பிடிக்காது. அவரோட ஆஃபீஸுக்கு அவருக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவார். மதியான டைமில் நைட்னா கறி மீனெல்லாம் சாப்பிடுவார். பகலில் இப்படி தான் சாப்பிடுவார். இப்போ இது கட்டி ஆயிடுச்சுங்க. எப்பவும் போல் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்கு வந்துட்டேன் நான் பார்த்துக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா அவங்க சாம்பார் வைக்க சொல்லியிருந்தாங்க சேச்சி. முருங்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார் வை அப்படின்னு சொன்னாங்க. மீன் இருக்குது ஃப்ரிட்ஜில், அது மீன் வறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நான் பருப்பு ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் வைக்க ரெடி பண்ணேன். அதுக்குள்ளே இவ்வளோ கொஞ்சம் பிளேட்டுங்க கழுக இருந்தது. அதெல்லாம் கழுகி போட்டுடலாம். இந்த சாம்பார் அடுப்பில் வச்சிட்டோம்னா அதெல்லாம் கழுகி போட்டுடலான்னு சொல்லிட்டு இதை கழுகி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் பருப்பை கழுகிட்டு இருக்கேங்க. பருப்பை கழுகிட்டு அதை அடுப்பில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் கடகடன்னு பருப்பை கழுகி வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா, இது நான் ஒரு அம்மாவை பார்த்துக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அங்கே தான் இந்த வேலை செய்கிறேன். அவங்க இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லலை. நானே தான் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒன்று நான் செய்கிறேன் நான். அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல சேச்சி. அதனால் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுல தப்பே இல்லை. அதனால தான் நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் நான். இப்போ நான் அதில் தண்ணி வச்சுட்டு இப்போ பருப்பு அதுக்கு உண்டான பொருளெல்லாம் போட போகிறேன். வெங்காயம் என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் பொருளுங்கெல்லாம் போடுறதுக்காக ரெடி பண்ணுறதுறேன். இப்போது நீங்கள் என் சாம்பார் பார்த்துருப்பீங்க. நான் சாம்பார் செய்கிறத அதே மெத்தடு தான் சாம்பார் நான் செய்கிறேன். வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டேங்க. நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த வீட்டில் நம்ம செய்கிறோம்ல, அந்த அம்மாவை பார்த்துக்க வந்திருக்குறோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, 2-3 நாளாகவே அந்த குப்பை டஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்கள்ல, அவங்க வரலை. அவங்க வராதனால அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, வரலன்னு சொல்லிட்டு 2-3 பை ரப்பி வச்சுருக்காங்க. அவங்க ஏன் வரலன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க. அது பேசிட்ட பிறகு நான் கடகடன்னு வெங்காயத்தை உரிச்சிட்டு, அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஹெல்ப் எதுனா வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுக்கு ஹெல்ப்பு? எனக்கு வேலை செய்யுதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் ரொம்ப வேலை செஞ்சு பழக்கமானவங்க. அதனால் வேலை செய்யுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஹெல்ப் ஒன்றும் வேண்டாம், நானே எல்லாம் பார்த்துக்குவேன். சாம்பார் வைக்கிறது பெரிய விஷயமாங்க. அதே நானே வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுக்கணும், சாப்பாடு வைக்கணும், இது தாங்க வேலை.
அப்புறம் இருக்கிற பாத்திரம்லாம் கழுகி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சுங்க. அப்போதுக்கப்புறம் நம்ம உட்காந்து நிற்கிற வேலை தான். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்தை கழுகி வைக்கணும். கழுகி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு பெருக்கி தொடச்சி அவங்களுக்கு டீ போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தானுங்க. அதுக்குள்ளே அவங்க பொண்ணு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவேன் நான். இது தாங்க ரொட்டேட்டிங் இந்த வீட்டில் வேலை. எப்போவுமே குழம்பு வைக்க மாட்டேன். எப்போனாச்சும் சாம்பாரோ மற்ற குழம்பு எதனா வைக்க சொல்லும்போது வைப்பேன். பிரியாணி வைக்க சொன்னால் பிரியாணி வைப்பேன். அந்த மாதிரி தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் என்ன பார்க்குறாங்க. எங்கள் தெரிஞ்சவங்க தான். அதனால தான் அவங்க வீட்டில் நான் செய்கிறேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். நான் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தது பார்த்திங்கன்னா, ஐடியில் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன், சாஃப்ட்வேரில். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசப்ஷனில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்துட்டு உட்கார வைப்பாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த உள்ளே போவாங்க தெரியுமா, நீங்கள் பார்த்தவங்க போனவங்களுக்கு தெரியும். உள்ளே போகும்போது அக்சஸ் போடுவாங்கள்ல, அந்த அக்சஸ் வந்துட்டு போட்டுட்டு தான் உள்ளே போக முடியும். அந்த விசிட்டிங் ஒரு கார்டு மாதிரி இருக்கும், அந்த அக்சஸ் கார்டு, அதை போட்டுட்டு தான் உள்ளே போக முடியும். சப்போஸ் அதை எடுத்துகிட்டு வராதவங்களும் உள்ளே அலோடு கிடையாது. அதை ரிசப்ஷனில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க டீம் லீடர் வர வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஐடி, அவங்களோட டீம் லீடரோட ஐடி வச்சுட்டு புது ஒரு டெம்பரவரி ஐடி அன்றைக்கி ஒரு நாளைக்கு போட்டு கொடுப்போம். அந்த மாதிரி வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த லேப்டாப்லாம் வந்து சிஸ்டம்லாம் வந்துட்டு வெளியே இருக்கிற சிஸ்டம்லாம் உள்ள அலோடு கிடையாது, பர்சனல் அலோடு கிடையாது, உள்ள அலோடு கிடையாது. அதை உள்ளே கொடுக்குறாங்க ஐபிஎம்து அப்படி அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல சிஸ்டம், அந்த சிஸ்டம் உள்ளே கொடுத்தவங்களுக்கு அதுக்கு மட்டும் தான் அலோடு. அது ஒரு சீரியல் நம்பர் வரும். அந்த சீரியல் நம்பர் கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டு அவங்கள அனுப்ப மாட்டோம். தவறி அவங்க வெளியில் இருக்கிற லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு அலோடு கிடையாது. அந்த மாதிரி செக்கிங் பண்ணி இருக்கிற வேலை தாங்க நான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு அந்த வேலையில் வந்துட்டு ரொம்ப தூக்கமாக வந்தது. எம்ப்ளாயிஸ் வந்துட்டு வரும்போது தாங்க ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கமாக வரும். சிஸ்டமில் உட்கார முடியல. அந்த மேலே வந்து கேமரா பார்த்துட்டு என்ன அந்த படுத்து தூங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு உட்காந்துட்டு இருக்கிற வேலை பிடிக்கலங்க. அதனால தான் நான் அதை விட்டுட்டேன். அதை விட்டுட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு அம்மாச்சி, ஒரு சேச்சி, எங்கள் தெரிஞ்சவங்க சேச்சி வந்துட்டு இந்த மாதிரி அம்மா பார்த்துக்க ஆள் இல்லை, நீ எதுவும் செய்ய வேண்டாம், அம்மா மட்டும் பார்த்துக்கினா போதும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைக்கு வந்தேன். இந்த வேலைக்கு வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஏன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச வேலை இது தான். சமையல் செய்கிறது, வேலை செய்கிறது எனக்கு பிடிச்ச வேலை. டைமிங் பாஸ் ஆகும். ஒரு நாள் டைம் பார்த்திங்கன்னா கடகடன்னு ஓடிடும். இந்த மாதிரி வேலை செய்யும்போது எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. அதனால இதை நான் தேர்ந்தெடுத்துட்டு இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதால், நமக்கு பிடிச்ச வேலை செய்யும்போது தான் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். இது வந்துட்டு உங்களுக்கெல்லாம் எப்படி, நீங்கள்லாம் இந்த வேலை செஞ்சால் எப்படி அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு துணி கிழிஞ்ச மாதிரி ஒரு துணி இருக்குது பார்த்திங்களா, அது ஏன் அப்படி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, அந்த துணி வந்துட்டு எனக்கு வந்து பாத்திரம் கழுகும்போது அந்த துணியிலேருந்து அங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் மேலே பட்டு அது தண்ணி கீழெல்லாம் வந்து ஊற்றுது. அதனால தான் அங்கே துணியை போட்டிருக்குறோம். அதை தான் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்பார் ரெடி பண்ண அந்த முருங்காயெல்லாம் கழுகி வச்சிடலாம். முருங்காயெல்லாம் கழுகி மாங்காயெல்லாம் கழுகிட்டு முருங்காய் ஃபஸ்ட்டு முக்கால் வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால் வேக வெந்துடுனே அதில் வந்துட்டு மாங்காவை போட்டுருவேன். மாங்காவை போட்டுட்டு வேக வச்ச உடனே இந்த சாம்பார் ஒரு கொஞ்சமாக தான் வேக வைப்பேன். சாம்பார் ஒன்றும் பாதியமாக பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுமே அதை தூக்கி அதில் போட்டுருவேன். சாம்பார் பவுடர் போட்டுட்டு அவ்வளோதான் இந்த சாம்பார் வைக்கிற வேலை. பெரிய விஷயம் கிடையாது. சாம்பார் வைக்கிறது செம சூப்பராக இருக்குங்க. என் சாம்பார் சாப்பிட்டவங்களாம், இந்த வீட்டில் நிறைய விருந்தாளிங்களாம் வருவாங்க. அவங்கெல்லாம் இந்த வீட்டில் சாப்பிட்டவங்க சாம்பார் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நானே பெருந்தன்மையாக சொல்லலை. என் சாம்பார் சாப்பிட்டவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னோடய சமையல் சாம்பார் செஞ்சதை. அப்புறம் வந்துட்டு என்னோடய சாம்பார் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது. அதை நீங்கள் அதேமாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும், செமையாக வரும். இப்போ வந்துட்டு இந்த பருப்பு வந்துட்டு எல்லாம் முடிச்சிட்டோங்க. முடிச்சிட்ட பிறகு அந்த மாங்காவும் முருங்காய் வச்சிட்டோம். இப்போ பருப்பையும் தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம குக்கர் வச்சாச்சுங்க. குக்கர் வச்சிட்ட பிறகு சாப்பாடுக்கு அரிசியும் வச்சாச்சு. அது நான் தண்ணியோடு கழுகிட்டு வைப்பேங்க. ஊற வச்சுட்டு தண்ணியோடு கழுகிட்டு வைப்பேன். இப்போ இந்த மாங்காய் கட் பண்ணி அதில் போடலாம். முக்காகவே வெந்துடுச்சு. முருங்காய் முக்கால் பாகம் வெந்து வருதுங்க. அதுக்குள்ளே இந்த மாங்காவை கட் பண்ணி அதில் போட்டுடலாம். அந்த மாங்காவை கட் பண்ணுறேன் நான். மாங்காவை கட் பண்ணி அதில் போட்டோம்னா செம சூப்பராக இருக்குங்க சாம்பார். மாங்காவும் முருங்காவும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்.
நான் கொஞ்சம் புளிப்பு இருக்கான்னு பார்த்தேன். புளிப்பு நல்லா இருக்குது. அதனால் புளி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இந்த மாங்காய் மட்டும் போட்டுட்டு குழம்பு வச்சிடுறேங்க. புளி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் நிறைய பேர் இந்த வீடியோ பாருங்கள், என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ ஃபுல்லாக என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்னோடய வீடியோவை பார்த்துட்டு லைக் போடாத இருக்காதீங்க. ப்ளீஸ் லைக் போட்டு விடுங்க. என்னோடய வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே என் வியூஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து எனக்கு ரொம்ப வெற்றியின் பாதையை கடந்து போக முடியும். எனக்கு ரொம்ப ஒன்றும் ஆசை கிடையாதுங்க. என்னோட யூடியூப் வந்து ஃபேமஸ் ஆகணும், அதுதான் என்னோடய ஆசை. ரொம்ப ஆசையெல்லாம் கிடையாது, ஃபேமஸ் ஆகணும் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஒரு ஆசையும் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து மாங்காவை கழுவி அதில் போட்டுடலாம். அந்த முருங்கைக்காவில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இந்த சாம்பார் ரெசிபி. திருப்பி நீங்கள் ஏன் போடுறீங்கன்னு எனக்கு கேட்காதீங்க. என்னோட ஒரு நாளோட டே தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ஒரு நாள் எப்படி போச்சுன்றது தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். மற்றபடி இதை நான் போடணுன்ற அவசியத்துக்காக போடலை நான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக்கு போட்டு விடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு பிடிக்குன்றது கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்பப்போ க்ளீனிங் நடந்துகிட்டே இருக்கோங்க. எனக்கு ரொம்ப க்ளீனிங்காக இருக்கணும் எப்போவுமே. அதுதான் என்னோடய சமையலில் ஒரு இன்ட்ரெஸ்டான வேலை. அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். அப்பப்போ குப்பை அங்கே வச்சு சேர்த்து வச்சுருக்க மாட்டேன், க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். பூண்டு போட மறந்துட்டேன். அதனால் ஒரு கொத்து பூண்டு எடுத்துகிட்டு அந்த முருங்கைக்காய் வேகுது இல்லை, அதில் போடலான்னு சொல்லிவிட்டு கடகன்னு பூண்டை உரிக்கிறேன். மறந்து போயிட்டேன் பூண்டு போடுறதுக்கு. அதனால் கடகன்னு பூண்டை உரிச்சிட்டு அந்த முருங்கைக்காய் வேகுதில் போட்டோம்னா அந்த சாம்பார் வெந்து வரப்போ அதில் கொட்டிடலாம். கரெக்டாக இருக்கும். பூண்டு வெந்து வரும். தாளிப்புக்கு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடகடன்னு. இப்போ சாப்பாடு கொதிச்சிடுச்சு, சாம்பாருக்கு பருப்பும் ரெடி ஆகிடுச்சு, முருங்காய் வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போது கடகடன்னு இருந்த பாத்திரத்தெல்லாம் கடகடன்னு கழுகி போட்டுடலான்னு சொல்லிட்டு கழுகி போட ஆரம்பித்தேன். இப்போ பருப்பில் வந்துட்டு நம்ம சாம்பார் பவுட்ரு போட்டுக்கலாம். சாம்பார் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முருங்காவில் போட்டுடலாம். இந்த மீனை வந்து வறுத்துக்கோன்னு சொல்லிட்டு சேச்சி சொல்லிட்டு போனாங்க. ஃப்ரிட்ஜில் அவங்களே கூட்டி வச்சுட்டு போனாங்க. இந்த மீனுக்கு மிளகாத்தூளெல்லாம் அவங்க தான் பெரட்டி வச்சுட்டு போனாங்க. இது ஃபுல்லாக மத்தியானத்துக்கே ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்துட்டு கொதி வந்ததுமே நான் தட்டு போட்டு மூடிடுவேன். மூடி போட்டுட்டு அது மேலே வந்து வெயிட்டாக வந்துட்டு தண்ணி வச்சுருவேன். அது கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடித்தோம்னா சாப்பாடு நல்லா சாதம் வேறையாகவும் இருக்கும். அதேமாதிரி கெட்டு போகாது சாப்பாடு. கேஸும் மிச்சம் ஆகும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறது. எப்போவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தாளிப்பு ரெடி பண்ணால் மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. வறுக்க வச்சுருந்த மீனெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன், சேவிங் பிளேட்டில். அவ்வளோதாங்க. சாம்பார் தாளித்து வச்சாச்சு, சாப்பாடும் வடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனும் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டவ்வெல்லாம் கழுகிட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிச்சனு. அவ்வளோதாங்க, கிச்சன் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாத்திரம் கழுகுற வேலை தான். இப்போ மணி 1:30 ஆகுதுங்க. நான் வந்தது 10:30 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது 1 மணி ஆகிடுச்சு. 1 மணி ஆனதுமே இப்போ 1:30 மணிக்கு அம்மாவை சாப்பிட கூப்பிடும். இப்போ நான் ஒரு ரவுண்டு பெருக்குவேங்க. காலையில் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு ரவுண்டு பெருக்கி சுத்தம் பண்ணிவிடுவேன். துடைக்க மாட்டேன், பெருக்கி மட்டும் சுத்தம் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஈவினிங் தான் வந்து பெருக்கி துடைப்பேன். இப்போ இந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு வெந்துடுச்சு இல்லை, அது சாப்பாடு வடிச்சிருந்தல அதை நிமித்திடலாம். இப்போது சாப்பாடை நிமித்திடலாம். வடிஞ்சிடுச்சு, அது சாப்பாடோட தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நிமித்தி அது தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பாடு பாருங்கள். நான் சொன்னீங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு அந்த கொதி வந்ததுமே மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வெயிட்ரு போட்டோன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது, கேஸும் மிச்சம் ஆகும்.
இப்போது இது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இனிய வேலை முடிஞ்சிடுச்சு. இனிய வீடியோ உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இது தாங்க டெய்லி ரொட்டேட்டிங். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நான் வீட்டுக்கு போனால் அங்கேயும் வேலை இருக்குதுங்க. ஈவினிங் போனேன்னா அங்கேயும் சாப்பாடு குழம்பு வைக்கணும். நைட்டுக்கு இங்கேயும் நம்ம சாப்பாடு வைக்கணும். இது தாங்க வேலை. எனக்கு பிடிச்ச வேலை தான். ஆனால் எனக்கு வேலை செய்யறதுல ஒன்றும் எனக்கு இது கிடையாது, நான் சொல்கிறது சோம்பேறி கிடையாது. நல்லா வேலை செய்வேன். எனக்கு வேலை செய்யறதுல சோம்பேறி இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக்கு போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அதில் தெரிவிங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எனக்கு ஒரு லைக்கு போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.